வெல்கம் பேக் டு மை சேனல். இது உங்களோட வணக்கம் டெல்லி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நார்த் இந்தியன் ஸ்டைலில் ரவா ஹல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். தேவையான பொருளாக என்னென்னு பார்த்துடலாமா? இதில் மெயினே மில்க் தான். தண்ணியே நம்ம ஆட் பண்ண மாட்டோம். அதனால் மில்க் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். மில்க் இல்லைன்னா பண்ணவே முடியாது இந்த ரெசிப்பியை. ஸோ நீங்கள் மில்க் இல்லைன்னா ட்ரை பண்ணணும் அப்படின்னு கூட நினச்சி பார்த்துடாதீங்க. நெக்ஸ்ட்டு கனமான பாத்திரம் தான் நமக்கு தேவை. எப்போவுமே ஸ்வீட் பண்ணும்போதோ இல்லை ஃப்ரை பண்ணும்போதோ கனமான பாத்திரம் தான் நமக்கு தேவை. நெக்ஸ்ட்டு நமக்கு தேவையான பொருள் ரவை தான். ரவை நமக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்ம கேசரிக்கு பண்ணுற மாதிரி ரொம்ப குறுணியாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி ரவை எடுத்துக்கோங்க. நான் சுகர் இதில் நான் கொஞ்சம் பெரிய பெரிய சுகராக எடுத்திருக்கேன். அதாவது சுகருமே நம்ம பெரிய சுகருக்கும் சின்ன சுகருக்கும் உள்ள டேஸ்ட் லைட்டாக டிஃப்ரென்ஸ் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுவுமே நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. நான் எவ்வளோ போடுறேன் மெஷர்மெண்ட் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஹல்வானாலே நெய் தான். நெய் இல்லாமல் பண்ண முடியுமா? நெய்யும் வேணுங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நார்த் இந்தியாவில் பராத்தான்னு சொல்லுவாங்க. அதாவது சப்பாத்தியில் கொஞ்சம் குண்டா போட்டு அதில் எண்ணெய் போட்டு சுடுவாங்க. அதுக்கு பேர் இங்கே பராத்தா. அது கூட வெறும் நெய் போட்டே சாப்பிட்டு முடிச்சுடுவாங்க. இங்கே தேவையான அளவு நீங்கள் கிறிஸ்மஸ் பழமும் அதுக்கப்புறமா கேஷ்யூ நட்டும் போட்டுக்கோங்க. எவ்வளோ வேணுமோ அது போட்டுக்கோங்க. எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு இவ்வளோ போதும். ஏன்னா எல்லோரும் இல்லைன்னா நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. ஃபஸ்ட்டு நம்ம நெய்யில் கிறிஸ்மஸ் பழத்தையும் அதுக்கப்புறமா கேஷ்யூஸையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஒன்று ஒன்றா தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு கேஷ்யூ தான் போட போகிறேன். ஏன்னா அப்போ தான் அந்த நெய்யோட ஹீட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம அப்சர்வ் பண்ண முடியும். அதை பொறுத்து நம்ம கிறிஸ்மஸ் பழம் போடலாம். இல்லைனா கிறிஸ்மஸ் பழம் போட்ட உடனேயே அது கருப்பு கலர் ஆகிடும். அதோட டேஸ்ட்டு கொஞ்சம் கசக்கும். அப்படி இருந்தாலும் நம்ம எத்தனை பேர் அதையெல்லாம் எடுத்து சாப்பிட்ருப்போங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அம்மா கேசரியெல்லாம் பண்ணும்போது நம்ம அதை வறுத்து வச்சுருக்கும் போதே அது கசந்தாலும் சரி என்னன்னாலும் சரின்னு சாப்பிட்ருவோம். கேஷ்யூஸ் கொஞ்சம் கோல்டன் கலரில் வறுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். என்னடா நெய்யில் இவ்வளோ நேரம் வறுத்துட்ருக்காங்கன்னு தானே பார்க்குறீங்க. ஆக்சுவலாக என்னாச்சு அப்படின்னா, நான் நெய் போட்ட உடனே அது ஹீட் ஆகிறதுக்குள்ளே முந்திரி பருப்பு போட்டுட்டேன். ஸோ அதனால தான் இவ்வளோ நேரம் நான் ஸ்லோவில் தான் போட்டு அதை ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் அதை பார்த்து போட்டுக்கோங்க. லைட்டாக ஹீட் ஆனோடனே நெய் ஹீட் ஆனோடனே போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் இதை வறுத்து முடிச்சதுக்கப்புறம் அந்த குட்டி குட்டியாக அந்த துகள்லாம் இருக்கும், அதெல்லாம் வேணால் எடுத்துருங்க ஃபுல்லாகவே. இல்லைனா அது கொஞ்சம் கருப்பாக இருக்கும். அந்த கொஞ்சம் அது டார்க் ஆகிடும் இல்லையா அந்த நெய்யோட ஹீட்டில். பட் இருந்தாலும் அது ஒன்றும் டேஸ்ட் கொடுக்காது. பட் சிலருக்கு அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா ப்ளசண்ட்டாக இருக்காதுங்கிறதுக்காக நான் அப்படி இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா எல்லோரும் சாப்பிட்டுக்குவாங்க. எங்கள் வீட்டில் இதை நான் கொஞ்சம் தான் பண்ணுறேன். பண்ணி ஒன்று எல்லோரும் சாப்பிட்ற மாதிரி தான் பண்ணுறேன். 4 பேருக்கு ஏற்ற மாதிரி குட்டி குட்டி பவுலில் வச்சோம் அப்படின்னா 4 பவுல் தான் வரும். 4 பவுலையும் சாப்பிட்ருவாங்க. உங்களுக்கு தேவையான அளவு அமௌண்ட் ஆஃப் ரவையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, எல்லா குவான்டிட்டியும். ஏன்னா நான் இந்த பண்ணுற குவான்டிட்டி எங்கள் வீட்டில் நானே ஹஸ்பண்ட் அப்புறம் 2 சின்ன பசங்க இருக்காங்க. ஸோ எல்லாம் குட்டி குட்டி பவுல் அந்த அளவுக்கு தான் இருக்கும். 4 பவுலுக்கு பத்தும். 4 பேருக்கு சரியாக இருக்கும். உங்களுக்கு இதுக்கு மேலே வேணும், நிறைய பேர் இருக்காங்க, நிறையா சாப்பிடுவாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா டபுள் த குவான்டிட்டி பண்ணிக்கோங்க. நான் இப்போ எடுக்கிறேன் இல்லையா, அந்த கீழே பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த நொறுங்கின அந்த கேஷ்யூஸ்லாம் உள்ள கிடக்குல, முந்திரிலாம் கிடக்குதுல்ல, அதை தான் நான் சொல்கிறேன். அதை நம்ம ஃப்ரை பண்ணும்போதெல்லாம் கொஞ்சம் கருப்பாகிட்டே டார்க் ஆகிட்டே போகும். அது நம்ம மொத்தமாக கிண்டும் போது இன்னும் கொஞ்சம் டார்க் ஆகிடும். அப்போ அது உங்களுக்கு ப்ளசண்ட்டாக இல்லை பசங்க இல்லை உங்கள் ஹஸ்பண்டோ என்ன கருப்பாக இருக்குது அப்படின்னு கேட்பாங்க அப்படிங்க நினச்சிங்கன்னா ஃபுல்லாகவே அதை எடுத்துருங்க. இல்லைனா ஃபில்டர் பண்ணிவிட்டு இல்லைனா வேறு நெய் கூட ஊற்றிட்டு பண்ணுங்கள். நான் பண்ணுற நார்த் இந்தியன் டிஷ் ஒவ்வொன்றுக்குமே ஒரு ஸ்டோரி இருக்கும். நிறைய விஷயங்கள் என் மாமியார்கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இங்கே இருந்த என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, அதுக்கப்புறமா பக்கத்து வீட்டு ஆண்டி, ஏற்ற வீட்டு ஆண்டி அப்படின்னு நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள் தான் இங்கே அதிகமாக இருந்தது. நம்ம சவுத் இந்தியன் டிஷ் பண்ணுறேன் அப்படின்னா அது என் அம்மாவோட தான் இருக்கும், இல்லை எங்கள் பெரியம்மாவோட தான் இருக்கும். எனக்கு 2 பெரியம்மாவுமே செஃப் தான். எங்கள் அப்பாவோட சைடில் உள்ள பெரியம்மாவும் எங்கள் அம்மாவோட சைடில் உள்ள பெரியம்மாவுமே 2 பேரும் செஃப் தான். ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. நான் ரொம்ப கதை பேசுகிறேனோ? ஆக்சுவலாக எனக்கு கதை பேசுகிறதும் ரொம்ப பிடிக்கும். நான் 2யுமே வறுத்தெடுத்து முடிச்சுட்டேன். கிறிஸ்மஸ் பழமும் முந்திரி பருப்பையும். அதுக்கப்புறமா அதிலேயே நம்ம ரவை ஆட் பண்ணிக்கலாம். ரவை ஆட் பண்ணிவிட்டு ஸ்லோவில் வச்சுக்கோங்க. இல்லைன்னா அது ரொம்பவே தீஞ்சு போயிடும், அதாவது கருகிடும். மெதுவாகவே நீங்கள் ஏன்னா அது லைட்டான ஒரு ப்ரௌன் கலரில் நம்ம வறுக்கணும் ரவையை. இந்த வறுக்கிற ப்ராசஸ் ரொம்ப டைம் எடுக்கும். ஏன்னா இது கோல்டன் ப்ரௌனாக வர்ற அளவுக்கு நம்ம வறுக்கணும், கருகிடக்கூடாது. ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக நல்லா கிளறி விட்டுக்கிட்டே ட்ரை பண்ணுங்கள். ஆக்சுவலாக ரொம்ப நேரம் இது டைம் எடுக்கும். நான் இதில் கொஞ்சம் ஷார்ட்டாக காமிச்சிருக்கேன்.
அதுக்கப்புறம் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் சுகரை ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் லைட்டாக அது ப்ரௌனாக டர்ன் ஆகும். அதுவுமே அழகாக தான் இருக்கும். அதுக்காக நீங்கள் கருப்பாக டர்ன் ஆகிடுமானா ஆகாது. நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களே கோல்டன் ப்ரௌன் ரவையாக தான் இருக்கும் நான் பண்ணுற கடைசி ரெசிபி வரைக்குமே. இப்போ நான் என்ன ஆட் பண்ணுறேன் அப்படின்னா காடமனோட பவுடர் ஆட் பண்ணுறேன், ஏலக்காய் பவுடர். உங்களுக்கு வேணும்னா ஃபுல் ஏலக்காயவே இந்த ஸ்டேஜில் போட்டு வறுத்துக்கங்க. எங்கள் வீட்டில் ஏலக்காய் போட்டோன்னா தட்டி போட்டோன்னா அதில் உள்ள அந்த சீடு உள்ளே போச்சுன்னா அதுக்கு வேறு எல்லோரும் இது அதுன்னு சொல்லுவாங்க. ப்ராசஸ்மே நீங்கள் ஸ்லோவில் தான் வச்சு பண்ணணும், ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணிடாதீங்க. இந்த அளவுக்கு கோல்டன் கலரில் டர்ன் ஆனால் போதும், இதுக்கு மேலே ஆக வேண்டாம். நான் இப்போ ஏன் சுகர் காமிக்கிறேன் அப்படின்னா அது எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக தான். ஸோ நான் ஆட் பண்ண சுகர் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய சுகர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதை பார்த்து உங்களுக்கு சுகர் எவ்வளோ வேணும் அதை பார்த்து போட்டுக்கோங்க. இனிப்பு எவ்வளோ வேணுமோ அதை பார்த்து போட்டுக்கோங்க. எல்லோரும் யோசிப்பீங்க இவன் ஏண்டா இனிப்பில் வந்து இன்னும் சால்ட் போடாமல் இருக்கா அப்படின்னு. அதுக்கும் ஒரு டிப்ஸ் இருக்குது. அதுவும் நார்த் இந்தியன் ஒரு சிஸ்டர் சொல்லி கொடுத்தது தான். ஸோ அதுவும் நான் கடைசியில் சொல்கிறேன். இதுக்கப்புறம் என்னென்னா நம்ம பால் ஊற்றுறது தான். ரவையில் வந்து நம்ம பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். இதில் தண்ணியே ஊற்ற மாட்டோம் நம்ம ஹல்வாக்கு. ஆக்சுவலாக பால் ஊற்றும் போது ரொம்ப ஆவி பறக்கும். ஏன் அப்படி கைக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக முன்னாடியே சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஏன் அப்படின்னா நம்ம இவ்வளோ நேரமாக நெய்யில் ரவையை வறுத்துருக்கோம் இல்லையா, அதனால் அந்த பாத்திரம் அவ்வளோ ஹீட்டாக இருக்கும். நீங்கள் பால் ஊற்றும் போது பார்த்தே ஊற்றுங்க. ரவையில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு பாலை எடுத்து வச்சுட்டு மீதி ரிமைனிங் எல்லாமே இப்போவே ஊற்றிடுங்க. ஊற்றி மெதுவாக நீங்கள் கிண்டினீங்க அப்படின்னாலே நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு சுகர் எவ்வளோ வேணுமோ அதை ஆட் பண்ணணுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா சுகர் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது. எனக்கு கொஞ்சம் சுகர் தேவைப்பட்டது, அதனால் நான் இந்த ஸ்டேஜில் சுகர் ஆட் பண்ணிக்கிட்டேன். சுகர் ஆட் பண்ணும்போது கொஞ்சமாக லிக்யூடான அந்த கன்சிஸ்டன்சியும் கொடுக்கும், அது எலாப்ரேட் ஆகும் இல்லையா, அதனால் பவுலில் ஒரு ஸ்பூன் நெய் இருந்துச்சு, அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணி நம்ம கிண்டும்போது இன்னுமே நல்லா அது திரண்டு வரணும் அந்த ஹல்வா. உங்களுக்கு இல்லை ரொம்ப குழுன்னு ஹல்வா ஸ்டேஜில் வேணும் அப்படின்னா நான் சொல்கிற பாலை விட எக்ஸ்ட்ரா 70 ml ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா குழுன்னு அந்த மாதிரி வரும். நான் இப்போ கொடுத்துருக்கிற கன்சிஸ்டன்சி வந்துட்டு எங்கள் வீட்டில் எல்லோரும் எப்படி விரும்புவாங்களோ அந்த கன்சிஸ்டன்சி அளவுக்கு தான் நான் மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். இது எப்படின்னா ரொம்பவும் குழுன்னு இருக்காது, கொலன்னு இருக்காது, ரொம்பவும் பொழுன்னு இருக்காது, மீடியம் ஸ்டேஜில் இருக்கும். அந்த சிஸ்டர்ஸ் சொன்ன டிப்ஸ் வந்துடுச்சு. ஃபைனலாக நம்ம என்ன ஆட் பண்ணுவோம் அப்படின்னா பட்டர் ஆட் பண்ணுவோம், சால்டட் பட்டர். அதனால தான் நாங்கள் அப்போதைக்கு சால்ட் ஆட் பண்ணலை. அந்த பட்டர் மெல்ட் ஆகி எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி, எல்லா ஹல்வாலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் அதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த பட்டரோட டேஸ்ட்டும் அதில் இருக்கிற சால்ட்டோட டேஸ்ட்டும் எல்லா ரவையிலையும் ஸ்ப்ரெட் ஆகணும் இல்லையா, நான் அதுக்கு தான் நான் சொல்கிறேன். இந்த ஸ்டேஜில் மீதி இருக்கிற அந்த 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் அந்த பாலையும் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கிண்டும் போது நல்லா திரண்டு வர மாதிரி இருக்கும். உங்களுக்கு இந்த என் பேக்ரவுண்டில் சத்தம் கேட்கும், அது என் பசங்க தான் சேட்டை பண்ணிகிட்ருக்காங்க நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது. ப்ளீஸ் அதை மட்டும் மென்ஷன் பண்ணிக்காதீங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, நம்ம திருநெல்வேலி அல்வா மாதிரி கொலன்னு இருக்காது. எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி தான் பிடிக்கும், அதனால் நான் இப்படி கிண்டியிருக்கேன். தட்டில் இருக்கிற எல்லாத்தையுமே எடுத்து விட்டு கிண்டி விடுங்க. ஏன்னா இது எல்லாமே பால் நெய் அதனால் கிண்டினதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அடியில் உள்ளதை விட்டுறாதீங்க. அதுக்கப்புறமா ஃபைனல் ஸ்டேஜ் வந்தாச்சு. இதுக்குள்ளே நம்ம வறுத்து வச்சுருக்கிற நட்ஸ் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட வேண்டிதான். நான் கொஞ்சம் நட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், ஏன்னா அது டெக்கரேட் பண்ணுறதுக்காக. உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் நட்ஸ் உள்ளே போட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் வந்துட்டு நட்ஸ் போட்டால் நட்ஸ் மட்டும் தான் நிறைய சாப்பிடுவாங்க. அதே மாதிரி நார்த் இந்தியன் வீட்டில் நட்ஸ் இல்லாதவங்க வீட்டையோ இல்லை கீ இல்லாதவங்க வீட்டையோ சாஃப்ரோன் இல்லாதவங்க வீட்டையோ நம்ம பார்க்க முடியாது. நான் அப்போ தான் நினச்சேன், எங்கள் வீட்டிலலாம் நாங்கள் பொங்கல் வைக்கணும்னா இல்லை கேசரி கிடனா அந்த மாதிரி டைமில் தான் கீ வாங்கி நான் பார்த்துருக்கேன். இல்லைனா வேறு எதுக்குமே நான் கீ யூஸ் பண்ணி பார்த்ததில்ல. பருப்பு குழம்புக்கு ஊற்றுவோம், அவ்வளோதான். ரெடி ஆயிடுச்சு. இதுதான் அல்வா நான் பிளேட் பண்ணி ஆல்ரெடி டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கேன். ரவை ஹல்வா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். இந்த டேஸ்ட்டு அவ்வளோ செம்மையாக இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட்க்கு என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த ரெசிபி தேவை அப்படின்னா அவங்களுக்கும் சொல்லுங்கள். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்லி கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.